ஒவ்வொரு மனிதர்களோட வாழ்க்கையிலையும் அவங்க பல விடயங்கள் பண்ணியிருந்தாலும் அதுல சில விடயங்கள் அல்லது ஒன்றெண்டு விடயங்கள் தான் அவங்களுடைய சிறந்த ஒரு தருணங்களா அமைந்திருக்கும். திரும்பி அப்படி ஒரு விடயத்தை பண்ணணும், அப்படியான ஒரு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பார்கள். ஸோ என்னுடைய பிக் பாஸ் ரிவ்யூ கரியர்ல 4 வருஷத்துல சீசன் 6 பிக் பாஸ் 6 தமிழ், அது டானிஸ் வியூல அசீம் அவர்களுக்காக நம்மளுடைய குரல் இருந்தது. டானிஸ் டாக் இந்த சேனல்ல ஜனனி மேம் அவர்களுக்காக நம்மளுடைய குரல் வந்து இருந்துச்சு. ஸோ ஜனனி அவர்களுக்காக நம்ம பேச தொடங்கியதான் நிறைய உறவுகள், அதாவது ஒரு சின்ன விடயம் ஒன்று, 2 மணி 3 மணி இரவு நடுச்சாமம் எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமும் வீடியோ போட்டா கூட காலையில் ஒரு 7 மணி வர்றதுக்குள்ள ஈஸியா 10,000 பேர் அந்த வீடியோவை பார்த்துருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு போட்டியாளருக்காக இலங்கையில இருந்து ஒருத்தங்க வர்றாங்க, இந்தியாவில ஷோ நடக்குது. அப்ப இந்தியா மக்களும் தூங்கிடுவாங்க, இலங்கை மக்களும் தூங்கிடுவாங்க, ஏசியாலே எல்லாம் நைட்டு. ஆனா அந்த நபருக்காக வெளிநாட்டில் இருப்பவங்க, இதுவரைக்கும் பிக் பாஸ் பார்க்காதவர்கள் கண் முழித்து அந்த 24 மணி நேரம் எங்க வீட்டை வந்து லைவ் ஓடிச்சு அப்படின்னு சொன்னவர்கள் பல பேர், பல தாய்மார்கள் ஜனனி அவர்களுக்காக அப்படின்னு. அப்படி பார்த்த ஒரு ஷோ அந்த ஒரு சீசன் அப்படின்னா பிக் பாஸ் தமிழ். அதனால பல உறவுகள் நமக்கு கிடைச்சார்கள், அம்மாமார், அப்பாமார், அக்காமார், அண்ணாமார், தம்பிமார், தங்கைமார் அப்படின்னு. ஸோ அப்படி கிடைத்த உறவுகள் பல பேர் வந்து ஜனனி அவர்கள் 70வது நாள் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி என்று நினைக்கிறேன், நவம்பரா டிசம்பரா 17, ஏதோ ஒரு 17 வெளியில போயிட்டாங்க. 70வது நாள் அவங்க வெளியில போறாங்க. அவங்க வெளியில போனதுக்கு அப்புறமே பல பேர் பிக் பாஸை பார்க்கற இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. இதற்கு முதல் பார்க்காதவர்கள் ஜனனிக்காக பார்க்க ஆரம்பித்தார்கள். ஜனனி போனதுக்கு அப்புறம் அந்த பிக் பாஸ் பார்க்கறது இல்லை அப்படின்னு விட்டுட்டார்கள். சில பேர் சீசன் 7 ஆரம்பிக்கக்குள்ள சரி அந்த சீசன்ல தப்பு நடந்துச்சு, இதுலயாவது நியாயம் இருக்குன்னு பார்த்தா அது 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 கொடுமையின் உச்சத்துக்கே போனார் கமல்ஹாசன். பிரதீப் அப்படின்ற அப்பாவுக்கு ஒரு அநியாயம் பண்ணாரு. அதோட வெறுத்து போனவர்கள் பல பேர். பிக் பாஸுக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு இந்த கமல் அவர்கள் நடத்துற சொல்ல நியாயமே கிடைக்காது, இனிமேல் பிக் பாஸே பார்க்க மாட்டோம், கமல் அவர்கள் நடத்தினால் பிக் பாஸே பார்க்க மாட்டோம் அப்படின்னு போனவர்கள் பல பேர் பிரதீப் அவர்களுக்காக. ஸோ நம்ம இந்த சேனல்ல வந்து ஜனனி மேம் ஃபேன்ஸும் பிரதீப் அண்ணா ஃபேன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அவங்க வந்து இந்த பிக் பாஸ் 8 தமிழோட ப்ரோமோ வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்லிக்க கூட பல பேர் நம்பல, கமல்ஹாசன் அவர்கள் இந்த சீசன் நடத்த மாட்டாரு, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தான் நடத்த போறாங்க அப்படின்னு சொல்லிக்கலே பல பேர் நம்பல. ப்ரோமோ வந்ததுக்கு அப்புறம் தான் பல பேர் நம்பி ஓகே விஜய் சேதுபதி அப்படின்னா கண்டிப்பா நியாயமா இருக்கும், நேர்மையான எல்லாம் நடத்தப்படும் அப்படின்னு திரும்ப வந்து பார்க்க இருக்கார்கள் ஜனனி மேம் ரசிகர்களும் விஜய் சேதுபதி அண்ணா ரசிகர்களும். நான் பல பேரோட பேசினதை தான் இப்போ உங்க கூட ஷேர் பண்றேன். அப்படி இருக்கக்குள்ள இந்த வீடியோல இப்ப பல போட்டியாளர்களோட பேர் வந்து ஒன்றிருக்கு. போட்டோஷூட் எடுக்கப்பட்டதாக, ஏவி எடுக்கப்பட்டதாக பல பேர் வருது. அதுல நம்ம சேனல்ல அட்லீஸ்ட் ஒரு 50% நம்பலாம் அப்படின்னு இருந்தா தான் நம்ம பேரை வந்து சொல்லி கொண்டிருக்கோம். அந்த ரீதியில பவித்ரா ஜனனி அவர்கள் அப்புறம் தீபக் அவர்கள், இந்த 2 பேருக்கும் நம்ம சேனல்ல இருக்கிற ஜனனி மேம் ரசிகர்கள் அப்புறம் பிரதீப் அண்ணா ரசிகர்கள் கொடுக்கின்ற ஃபீட்பேக், வரவேற்பு அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது வந்து ஜனனி அவர்களுடைய விடாமுயற்சி, கண்டிப்பா அவங்களுடைய விடாமுயற்சியும் அவங்களோட உழைப்பும் அவங்களோட நம்பிக்கையும் தான் இப்போ ஆக்ட்ரஸ் ஜனனியா அவங்கள மாத்திருக்கு. அவங்க இன்னொரு முக்கியமான விடயம் பண்ணியிருக்காங்க, அது என்ன அப்படி என்பதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா, ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. பொதுவாக எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி ஒன்று இருக்கு, நான் பல தடவை வீடியோல சொல்லியிருக்கேன், இந்த வீடியோலையும் சொல்றேன். பிக் பாஸ் 8 தமிழ் எப்போ ஆரம்பிக்கும் அப்படி என்பதுதான் அக்டோபர் 6 அல்லது அக்டோபர் 13. சில பேர் கேட்குறீங்க அப்போ அடுத்த ப்ரோமோல டேட் போட்டு வருமானு. இல்லை, ஆல்ரெடி நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன். டேட் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த வெள்ளி, வருகின்ற வெள்ளி, சனி, ஞாயிறு 3 டேட்ல ஒரு டேட் ப்ரோமோ வந்து வரும். அது கொஞ்சம் பெரிய ப்ரோமோவா இருக்கும். இப்போ டீசர்ன்றாங்க, ப்ரோமோன்னு சொல்லாமல் டீசர்ன்றாங்க. அது கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு டீசராக இருக்கும். அதில் வந்து எப்போ ஆரம்பிப்பார்கள், கிராண்ட் லான்ச் எப்போ அப்படின்னு சொல்ல மாட்டார்கள். 3வது வர்ற இதில் தான் வந்து சொல்வார்கள். இந்த 3வது ப்ரோமோ வந்து இந்த 2வது ப்ரோமோ வந்து ஒரு 10 நாட்கள் 9 நாட்கள் கேப்பில் வரும் அப்படி என்பதான் நமக்கு கிடைக்கப்படுகின்ற தகவல். சரிங்களா, உதாரணத்துக்கு இப்போ சண்டே செப்டம்பர் 15 2வது ப்ரோமோ வந்துச்சுன்னா, இல்லை இந்த 13 ஃப்ரைடே 2வது ப்ரோமோ வந்துச்சுன்னா, அதுல இருந்து ஒரு 10 நாட்களுக்கு அப்புறம் 3வது ப்ரோமோ வரும். அந்த 3வது ப்ரோமோல டேட் வந்து வரும் அக்டோபர் 6, அக்டோபர் 13 அப்படின்னு. சரிங்களா, ஓகே. சரி, இப்போ
ஃபர்ஸ்ட் வந்து பவித்ரா ஜனனி அவர்கள், அவங்களுக்கு நம்ம ஜனனி மேம் ரசிகர்கள், பிரதீப் அண்ணா ரசிகர்கள், பொதுவாக ஜனனி அண்ட் பிரதீப் இந்த 2 பேருக்குமே ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகம். குடும்பங்கள் கொண்டாடின போட்டியாளர்கள் இந்த 2 பேரும், ஜனனி அண்ட் பிரதீப். அப்போ அவங்க வந்து இந்த பிக் பாஸ் தமிழ்ல விஜய் சேதுபதி அவர்கள் நடத்த போறாங்கன்றதுக்கு அப்புறம் ஓகே இனி நியாயமா இருக்கும் என்று பார்க்க வந்தார்கள். போட்டியாளர்கள் அவங்களுக்கு மிகவும் திருப்தியா அமைந்தது இப்ப வருகின்ற பெயர்கள் அப்படின்னா ஒன்னு பவித்ரா ஜனனி அவர்கள், இன்னொன்னு பிரதீப் அண்ணா அவர்கள். காரணம் என்ன அப்படின்னா 2 பேர்கிட்டையும் பிரதீப் அண்ணா ரசிகர்களும் சரி, ஜனனி ரசிகர்களும் சரி, இப்போ பவித்ரா ஜனனி அண்ட் தீபக் அவர்களை வந்த பெயர்களையே இவங்களை வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சந்தோஷப்பட காரணம் என்னன்னா, பவித்ரா ஜனனி அவர்களுடைய சோசியல் மீடியாவை நீங்க பாத்தீங்க அப்படின்னாலும் சரி, இல்ல அவங்களுடைய ரியல் லைஃப்ல அவங்க பண்ற விடயங்கள் சில நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க, அவங்களுடைய சீரியல்லையுமே சரி ஒரு பக்கத்து வீட்டு பிள்ளைய பாக்குற மாதிரி இருக்கும், ஒரு நம்ம அக்காவை தங்கச்சிய இல்ல தெரிஞ்சவங்களை பாக்குற மாதிரி இருக்கும். சோசியல் மீடியால கூட நான் எனக்கு அவங்களோட சோசியல் மீடியால கூட அவங்களுக்கு எனக்கு பிடிச்சது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க. இப்ப நடிகர்களே வந்து இப்போ ஒரு 2 சீரியல் முடிச்சாலே போட்டோ ஷூட்டுக்குன்னே நிறைய செலவு பண்ணுவாங்க. சரியா, எக்கச்சக்கமா காசை போட்டு பெரிய போட்டோகிராஃபர் எடுத்து அதுல பிராண்ட் எல்லாம் போட்டிருக்கும், இவர் தான் எடுத்தார் அப்படின்ற மாதிரி. எதுக்கு இந்த வேலை அப்படின்னு நமக்கே தோணும் பார்க்கக்குள்ள. அப்படி இருக்கக்குள்ள ஒரு ஃபீமேல் ஒரு ஹீரோயின் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து சிம்பிளா இருக்காங்க. உங்களோட போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியும், ஜஸ்ட் ஒரு மொபைலை யூஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. அந்த சிம்பிளிசிட்டி மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்தில் மேக்கப் எல்லாம் அதிகம் போடுறது இல்லை. மேக்கப் போடுறது தப்புன்னு நான் சொல்லலை, ஆனால் உண்மையான அழகு குணம் தான் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. அதுதான் அவங்களுடைய ப்ளஸ். பல இப்போ அப்பா வயசுல, அம்மா வயசுல, அண்ணா வயசுல, அக்கா வயசுல, தங்கச்சி வயசுல, தம்பி வயசுல இருக்கிறவங்கள அவங்களுக்கு ஈஸியா அவங்களோட கனெக்ட் ஆக காரணம், பிடிக்க காரணம் அவங்களுடைய அந்த சிம்பிளிசிட்டி தான். அதனாலேயே பவித்ரா ஜனனி அவர்கள் பிக் பாஸ்க்குள்ள வர்றாங்கன்னு பல பேருக்கு அது ஒரு வரவேற்பு அமைஞ்சது, அவங்கள வரவேற்றார்கள். இன்னொன்று வந்து சீஸ் அ ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் தான் இந்த அளவு தூரம் அவங்கள கொண்டு வந்து விட்டுருக்கு. செல்ஃப் மேட். கண்டிப்பா இப்படியான நபர்கள் பிக் பாஸ்ல வர்றது வரவேற்கத்தக்க விடயம். ஏன்னா பிக் பாஸ் அப்படின்றது ஒரு கண்ணாடி, அது பல பாடங்களை பல இளைய தலைமுறைக்கு படிப்பிக்கும். ஸோ 24 மணி நேரம் பார்க்கக்குள்ள இப்படியான நபர்களை நம்ம பார்க்கறதும் அவங்க கிட்ட கத்துக்கிறதும் வந்து நல்லது ஒரு விடயம் தான். அடுத்தது தீபக் அவர்களை பார்க்கக்குள்ள எனக்கு கவின் அவர்களை பார்க்கறதா ஞாபகம் வரும். ஏன்னா கவின் அவர்களுடைய சோசியல் மீடியாவும் சரி, அவருடைய செயற்பாடுகளுமே சரி ரொம்ப சிம்பிளா இருக்கும். இப்ப 4.5 கோடியோ சம்பளம், ஸ்டில் அவருக்கு அந்த மாற்றம் வந்து இல்லை. இப்ப ஒரு 2 படத்துல ஒரு படம் ஃப்ளப்பான நடிகர்கள் கூட, படம் நடிக்க வந்தவங்க கூட அவங்களோட சோசியல் மீடியாவை பார்த்தாலே தெரியும் அவங்களோட மாற்றத்தை. ஒருத்தருடைய ஒரு பணம் சில பேரை எப்படி மாற்றும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் படத்துல, நிஜத்திலேயே நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். பட் கவின் அப்படி மாறாத ஒரு நபர். தன்னுடைய வச்சிருக்க நபர்களையும் சரி, அவருடைய வளர்ச்சியின் மூலம் அவருடைய குணத்தையும் சரி மாற்றாத ஒரு நபர். ரொம்ப எளிமையான நபர். ஒரு செருப்பு, நார்மல் ஜீன்ஸ், நார்மல் டிஷர்ட், இதுதான் மோஸ்ட்லி அவர் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் யூஸ் பண்ணுவார். ஏன்னா இப்போ பல பேர் வந்து வேற மாதிரி வருவாங்க. அந்த எளிமையை வந்து பல பேருக்கு கவினை ரசிக்க காரணம். இவர் தீபக் அவர்களும் அப்படிதான். அவரோட சோசியல் மீடியாவை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதே நேரத்தில் ஹீ இஸ் அ ஹார்ட் ஒர்க்கர். இந்த மேக்கப்பு, பிராண்டடான ஷூ, ட்ரெஸ்ஸு, நல்ல குவாலிட்டியான கேமரா, இதெல்லாம் ஒருத்தரை கதாநாயகனா மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு நம்பாம, ஒருத்தருடைய திறமையும் நல்ல குணமும் தான் ஒருத்தரை மக்கள் மத்தியில கதாநாயகனா வச்சிருக்கும், வாழ்க்கையை தீர்மானிக்கும் அப்படின்னு நம்புற மனிதர்கள்ல தீபக் அவர்களும் ஒரு முதன்மையான ஒரு நபர். அதனாலேயே பல மக்கள் வந்து தீபக் அவர்களுடைய பேர், அவர் வர்றாரு வரல அது வந்து பிக் பாஸுக்கு முதல் நாள் தான் கன்ஃபார்ம் ஆகும். ஆனா இவர் வரப்போறார் அப்படின்னு ஒரு அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் அதை வரவேற்க காரணம், தீபக் அவர்கள் வந்தா நல்லா இருக்கும் மக்கள் வரவேற்க காரணம் அவருடைய எளிமையான வாழ்க்கை, அவருடைய நல்ல குணம். சரிங்களா, இது வந்து பல ஜனனி மேம் ரசிகர்கள், பிரதீப் அண்ணா ரசிகர்களோட கடந்த ஒரு 4-5 நாட்களா நம்ம வாட்ஸ்அப்ல பேசிக்கொண்டு தான் இருக்கோம். அப்ப இந்த பிக் பாஸ் தமிழை பத்தி பேசக்குள்ள பவித்ரா ஜனனி அண்ட் தீபக் இவங்களை வரவேற்கின்ற மக்கள் தான் பல பேர், பல குடும்பங்கள் வரவேற்குது. இவங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை நான் உங்ககிட்ட ஒரு பிக் பாஸ் அப்டேட்டா நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா, ஓகே. அடுத்தது வந்து ஜனனி மேம் அவர்கள் இப்போ செப்டம்பர் 21 அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு. அதுல அவங்களுக்கு ஒரு விருது நாமினேட் ஆகிருக்கு. அது கிடைக்குமா இல்லையான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இப்போ அவங்களுடைய போட்டோக்களை நீங்க பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அவங்க முதலே வந்து ஸ்ரீமா தான் இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க. பட் இப்போ சில படங்கள்ல நடிப்பதற்காக இன்னும் அவங்களுடைய உடற்பயிற்சி அதெல்லாம் பண்ணி
இன்னும் உடல்ல வந்து குறைச்சிருக்காங்க அப்படி என்பது கேள்விப்பட்ட தகவல். இந்த டெடிகேஷன், இந்த விடாமுயற்சி கண்டிப்பா ஜனனி அவர்களை இன்னும் டப்ல கொண்டு போகும். அவங்களுடைய படங்களோட அப்டேட் வரைக்குள்ள நம்ம அதை பத்தி பேசுவோம். சரிங்களா? ஓகே மக்களே, நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.